கனா கண்டே நடி தோழி, கனா கண்டே நடி, கனா கண்டே நடி, கனா கண்டே நடி, கனா கண்டே நடி, கனா கண்டே நடி. டேய் மாப்பிள, எதுக்குடா உனக்கு இது தேவையில்லாத வேலை? பேசாம விட்டுருக்க வேண்டியதுன்னு அவ கை போயிருக்கும்ல. பெரிய ஹீரோயிசம் பண்றானாமா. இப்ப யார் கஷ்டப்படுறா? நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் தெரியும்ல. இந்த கையை வச்சுட்டு எப்படி எழுதுப்ப, எப்படி படிப்ப? தேவையில்லாம அந்த வேலையை போட்டு பார்த்துக்கிட்டு அது எப்படிடா கண்ணு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்கு, அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வர முடியுமா? அதுவும் இல்லாம நம்ம மட்டும் அந்த இடத்துக்கு போகலைன்னா அந்த பொண்ணு எப்போ புக் எடுத்துட்டு போயிருப்பா. நம்ம நின்னனாலதான் அவ நம்ம நிக்கிறாங்களேன்னு நமக்கு பதில் கொடுக்கணுமே நின்னா. அப்போ இதுல யார் மேல தப்பு? நம்ம மேல தப்பு தானே? நம்ம மேல இல்ல, உன் மேலதான் தப்பு. நீதான் உன்னாலதான் அவளை பார்க்க வேண்டியதா போச்சு. உன்னாலதான் மாப்பிள்ள எனக்கு அடிபட்டுச்சு. சொல்லுவடா, சொல்லுவ. இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. கேட்கறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையிலையும் நெய் விடியும் சொல்லுவாங்களாம். அந்த கதையா இருக்கு. சரி, நீ எனக்காக பேச வந்தா ஓகே. அப்படின்னா நீ என் கீர்த்து மாடல போய் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு பிறந்தாலே அலைஞ்சிட்டு இருந்தா. என் கீர்த்து லைப்ரரியில ஃப்ரண்ட்ல உட்காந்துருந்தா. நீ அதை கவனிக்காம இந்த பொண்ணு பின்னாடியே வரணும்னு நினைச்சு இந்த பொண்ணை தேடி இங்க வந்த. நீ மட்டும் இந்த பொண்ணுகிட்ட பேசாம இருந்தேன்னா என் கீர்த்து மாட்ட போய் நானே போய் பேசியிருப்பேன். தேவையில்லாம அவ பின்னாடி அலைஞ்சு பிரச்சனையை இழுத்து வச்சுக்கிட்டு இப்ப என்ன தூக்கி போடுக இல்ல? பேசு பேசு, நீ நல்ல பேசுமாப்ல. உனக்கு காரியம் ஆகுது வர ஒரு பேச்சு, காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு இல்ல. இருக்கட்டும் பாத்துக்கிறேன். கீர்த்துமான்னு வருவேல்ல, அப்புறம் வச்சுக்கிறேன். சரி மாப்ள, உனக்கு ஏதோ படன்னு விதி இருந்திருக்கு, பட்டுட்டு போதுமா? ஆனா இன்னும் நீ அந்த பொண்ணு பின்னாடிலாம் அலைய வேண்டாம். நான் என் கீர்த்து மாட்டே நான் பேசிக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துட்டு. அவ என் கிட்டதான் நின்னா பாத்தியா? நான் சிரிச்சேன், பல்ல கமிச்சுட்டே நின்னா. அதனால கண்டிப்பா இவ போய் சொல்லியிருப்பா. அவ மனசுல என்னை பத்தி ஒரு ஹீரோ ரேஞ்சில் நினைச்சு வச்சிருப்பா. அதனால நானே நாளைக்கு போய் என் கீர்த்துட்ட நேரடியா பேசிக்கிறேன். உன் தயவே எனக்கு தேவையில்லை. எலி எலிலா, டேய் என்னடா ஆச்சு? என்னப்பாச்சு எலிலா? ஏய் என்னப்பாச்சு உனக்கு? கையில கெட்டு போட்டுட்டு வந்திருக்கேன் புள்ள. டேய் என்னடா காலேஜுக்கு தானே போனேன், என்ன அப்படியே கெட்டு போட்டுருக்கு? கைக்கு என்னப்பாச்சு? டேய் சொல்லுடா. ஷோ அழாதமா. ஒன்னும் இல்ல, சின்ன அடிதான். டாக்டர் கொஞ்சம் பெருசா கெட்டு போட்டு விட்டுருக்காரு, அவ்வளவுதான். டேய் சொல்லுடா. வசந்த் எப்படி படிப்பட்டு உனக்கு? என்னாச்சு? இவ்வளவு பெரிய அடி போட்டுருக்க. ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? ஹாஸ்பிடலுக்கு வந்திருப்பேனே. என்னப்பாச்சு? அம்மா நான் சொல்றேம்மா. ஒரு பொண்ணு இருக்கல்ல, அந்த பொண்ணு. டேய் எதை சொல்ல சொன்னா எதை சொல்லி இருக்கா? நானே சொல்லிக்கிறேன், நீ மூடு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, காலேஜில் பைக் பார்க் பண்ணியிருந்தேன்னா ஃபோன் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டே ஒரு கை வச்சு இது பண்ணேன். அதில் பைக் அப்படியே செறிஞ்சு ஷோல்டரில் விழுந்துட்டு, அதான் கொஞ்சம் வலியாக இருந்துச்சு. வேண்டாம் தான் சொன்னேன். இவன் தான் ஆரம்பத்தில் எல்லாம் பார்க்கணுமாப்ல, இல்லை உங்கள் வீட்டில் என்னதான் திட்டுவாங்க அப்படின்னு வலு கட்டாயமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டான். ஒன்றும் இல்லைம்மா, இந்த பேக்கில் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக அடிபட்டிருக்கான். அதுக்காக பெல்ட் போட்டுட்ருக்காரு. ஒரு வாரம் கை அசைக்காம இருங்க, சரியாயிரும் தான் சொல்லியிருக்காரு. ஒரு வாரம்லாம் இல்லைம்மா, ஒரு நாளே சரியாயிரும். அவங்க டாக்டர் ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, சின்ன அடிதான், அழாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போகும். சரிடா மாப்ள, நான் கிளம்புறேன். சரி, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, பார்த்து ப்ரிப்பேர் ஆகி வா. ஓகேவா? கிளம்புறேம்மா. ஏய் மச்சான், நோட்ஸ் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விடு. அன்னைக்கே உங்க அப்பாட்ட சொன்னேன், பையனுக்கு ஏதோ நேரம் தெரியல போலங்க, கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு, பக்கத்து ஊர்ல போய் பரிகாரம் பண்ணிட்டு வருவோம் வாங்கன்னு கூப்பிட்டு அவரும் வரமாட்டேக்காரு, நீயும் வரமாட்டேக்க. ஒண்ணு கூட்டு போயிலாட பரிகாரம் பண்ணணும். இங்க பாரு, இந்த வாரத்துல நம்ம இந்த கோயில் போறோம், பாத்துக்க. எல்லாம் உங்களாலதான் என் பிள்ளை கைய பாருங்க, எவ்வளவு பெரிய பெல்ட் போட்டு விட்டுருக்கு. பணம் காசு இருந்துட்டா போதுமா? பொண்டாடி சொல்றது கொஞ்சமாவது கேட்கணும், காது கொடுத்து. எங்க எந்த நேரம் பிசினஸ் ஓடிடுவீங்க. அவன் காலேஜ் அப்படி இப்படி அவன் ஓடிடுறான். நான் ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண முடியும்? பணத்தை வச்சு என்ன பிச்சை சாப்பிட முடியும்? என் பிள்ளைதான் எனக்கு முக்கியம். மூத்தவன் என்னடானா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி அவன் அங்க இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணம் கச்சேரின்னு பார்க்க வேண்டாமா? இவன் என்னடானா இங்க இப்படி இருக்கா. நான் என்ன செய்ய? ஷோ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாத. பசங்கன்னா அப்படிதான், பைக்ல வரும்போது கை கால் படதான் செய்யும். விடு. இப்ப என்ன உனக்கு? கோயிலுக்கு தானே போகணும், இந்த வாரம் போகலாம், போதுமா? இவன் தான் இப்படி இருக்கான். பிசினஸ் படிக்க வேண்டாம், பிசினஸ் பாருன்னா கேட்கவும் மாட்டுக்கான். அவனை பத்தியா சிக்கனா சிக்கன் படிச்சான், 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 12th ஃபர்ஸ்ட், காலேஜ் நல்ல இது கிரேட் வாங்கினா, அவார்டு வெளிநாட்டுக்கு போனா, வேலைக்கு போய் செட்டில் ஆயாச்சு. இன்னும் கல்யாணம் மட்டும் நம்ம பண்ணி வைக்கணும். ஆனா இவனை பேரு ரொம்ப கஷ்டம். 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகுதுக்குள்ள போதுண்டா சாமின்னு ஆச்சு. 12th பாஸ் ஆக அது விட போதுண்டா சாமின்னு ஆயிட்டு காலேஜுக்கு போலாம் சேர்ந்துருக்கான். என்ன லட்சணமோ? படிப்பு வரலைன்னா பிசினஸ் பார்க்கணும். படிப்பு வராத படிப்பை வாவான்னு கூப்பிட்டா எப்படி வரும்? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கையில அடிபட்டு இருக்கு, அந்த கவலை இல்ல உங்களுக்கு? எந்த நேரமும்
படிப்பு படிப்பு அவன் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எப்பவுமே மூத்த பிள்ளை தான் வசதி. போங்க என்ன பண்ணுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு வாரம்னா எனக்கு தாக்கு பிடிக்காது. நாளைக்கே நம்ம கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ண போறோம். என் கூட வரணும், பிசினஸ் அது இதுன்னு சொல்லி பாருங்க, அப்புறம் இருக்கு. ஷோ எனக்கு அப்பா வீட்லயே இருக்காரு, தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேனே. நம்மளை பத்தி நம்ம ஹிஸ்டரி ஜாகிரபிலாம் எடுத்து கிண்டிக்கிட்டே இருப்பாரு. கை வலிக்குன்னு பையன் ரொம்ப பேசிய போட்டு படுத்துட வேண்டியதான். கிரேட் எஸ்கேப். என்னடா நீ எத்தனை ஃபோன் பண்ணேன், ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டியா? உன் வீட்டுக்கு வந்தாதான் நீ பேசுவியா? ரெண்டாவது மாவும் தங்கச்சிக்கு தான் ஃபோன் பண்ணேன், வீட்டில் தான் இருக்காரு, நான் அதான் வந்தேன். நான் காஷ்மீர் போயிட்டு இப்போ தாண்டா வரேன், நீ வீட்டுக்கு கூட போகல தெரியுமா? இந்த பாரு நல்ல ஒரு கதை இருக்கு, நீ மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு வையன், படம் ஓஹோன்னு கிட்ட ஆகும். உனக்கு ஒரு வேலையே இல்லையாப்பா? ஆரம்பத்தில் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொன்னேன், சரி நம்பி ப்ரொடியூஸ் பண்ணேன். கை நட்டம் வரல, இருந்தாலும் நமக்கு அந்த ஃபீல்டில் அவ்வளோவா செட் ஆகலை. அதெல்லாம் விடாண்டா என்ன, என்னையே மறுபடியும் போட்டு பழியாடாக்கணும்னு என்னதான் பண்ணேன்? டேய் என் வேலையே இதுதான், எனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு கேட்குற? நீ ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ண, உனக்கு கை நட்டம் ஆச்சா? இல்லையே, நான் ஒரு ஸ்டெப் படி ரூபா கூட தானே கொடுத்தேன். இதே மாதிரி தான் இப்போ சூப்பர் படம் பார்த்துக்க, செம்ம ஸ்டோரி கிடைச்சிருக்கு. இது மட்டும் படம் எடுத்தோம் டாப்ல போயிடலாம். ஒரே படத்துல ஓஹோண்டா 49 படம் எடுத்துட்டேன், என்னோட 50வது படம். நீ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீ என்ன செய்வியோ அது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ தான் என்னோட படத்தோட ப்ரொடியூசர். ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ புக் பண்ணியாச்சு, ஹீரோயின் தான் கால் ஷீட் கிடைக்கலன்னா பேசாம ஒரு நியூவா ஒரு ஆளை போட்டாமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம புது முகத்தை போட்டா தானே நாளைக்கு நிறைய இது அவங்களுக்கும் வரும். நிறைய டைரக்டர்ஸ் புது முகத்தை போகணும்னு நினைப்பாங்க. அதான் சரி, அதெல்லாம் விடு. நீ எப்போ ப்ரொடியூஸ் பண்ணது, காசு தர போற, என்ன ஏது விவரத்தை சொல்லிட்டேன்னா நீ வந்துடுவேன். டேய் 1 கோடியா 2 கோடியா சரி கொடுத்துட்டு போவோம்னு சொல்றதுக்கு நீ கேட்கறத பார்த்தா 15 கோடி 10 கோடின்னு கேட்கற. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் நான் ஃபியூச்சர்ல உள்ளதெல்லாம் பார்க்கணும்டா. நல்லா ஓடிட்டுனா ஓகே, 10 கோடிக்கு நீ 15 கோடி கொடுத்துருவேன். சப்போஸ் ஓடலைன்னா நினைச்சு பாரு, வேண்டாம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதுக்கு உன்னை நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காத. நம்ம லைஃப் நம்ம பிசினஸ்ல இருக்கோம், அப்படின்னு பண்ண யோசிக்கணும், இப்படியும் யோசிக்கணும்லடா. அதனால ப்ரொடியூஸ் பண்ணவா என்னவான்னு ஒரு யோசனை இருக்கு. என்னங்க இன்னும் காணோம்? லஞ்சுக்கு வருவேன், நீங்க மணி 5 ஆக போகுது, இன்னும் வரல. ஒரே ஷூட்டிங் படம் மூவி அப்படியே அழைஞ்சிட்டு இருக்கீங்க, வீட்டை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? உங்களுக்காக மத்தியானம் சூடா சாப்பிடுவீங்க, நானே 1 மணிக்கு அப்புறம் சமையல் பண்ணேன். சீக்கிரம் வாங்க. கீர்த்துமா கொஞ்சம் வா. ஏய் சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காதடி, டென்ஷன் ஆகுது. ஒரு வேலையை விட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டா போல இருக்கு. எப்ப பாரு ஃபோன் அடிச்சு நொய் எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு வர தெரியும். நம்ம வீட்டு வழி எனக்கு தெரியாம இருக்கு. வர்றேன், ஒரு 1/2 hour ஆகும். எனக்காக நீ சாப்பிடாமலாம் வெயிட் பண்ண வேண்டாம். இவ்வளோ நேரம் என்ன வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்த, பேசாம நீ சாப்பிடு, நான் வர நேரம் வந்து சாப்பிட்டுப்பேன். போனை வை. கீர்த்துமா இவர் யாருன்னு தெரியுமா? பெரிய டைரக்டர், பேர் சொன்னா அவரா இவருன்னு கேட்ப. ரவிக்குமார், டைரக்டர் ரவிக்குமார். சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களோட பெரிய ஃபேன் நான், உங்க படம் எல்லாம் நான் பாப்பேன். ரொம்ப சூப்பரா எடுக்கிறீங்க ஸ்டோரி எல்லாம். பெரிய ஹீரோ போட்டு சான்ஸே இல்ல. அப்பா இவர் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? சொல்லவே இல்லை நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட. இது உன் பொண்ணா? நல்லா இருக்கேம்மா, சின்ன வயசுல உன்னை பார்த்தது ஆளே அடையல, நல்லா வளர்ந்துட்டிய. பேசாம நம்ம மூவிக்கு ஒரு புது ஹீரோயின் தேவைப்படுறாங்க, உன் பொண்ணே போட்டுருமாடா? வேண்டாம் அதெல்லாம் வேண்டாப்பா. ப்ரொடியூஸ் பண்ணா காசு கொடுக்குறேன், அதோடு இருந்துக்கோ. அந்த நடிப்பு கிடிப்பெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஒரு நாள் வீட்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. ஐ திங்க் உங்க பையன் தான் என் கிளாஸ்ல படிக்கிறான்னு நினைக்கிறேன். உங்க பையன் பேர் உதய் தானே? ஆமாம்மா ஆமா, உன்னோட கிளாஸ் தானா? ஓகே. என்னம்மா பண்றதுக்கு, நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்துட்டோம். என்னோட வாடா ஹெல்ப்பருக்கு இப்பவுமே ஸ்டார்டிங் நீ பண்ணா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபியூச்சர்ல நீ என்னோட பெரிய லெவல்ல வரலாம், பெரிய டேரக்டரா வரலாம், சொசைட்டில நல்ல ஒரு பேர் கிடைக்குன்னா எங்க கேட்கறான். அவனுக்கு இந்த படம் ஷூட்டிங் எதுன்னு சுத்தமா பிடிக்காது. அவன் படிக்கணும், பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறான். நமக்கு அப்புறம் நம்ம தலை மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேர் வேணுமே, நம்ம பிள்ளை நம்ம ஃபீல்ட்ல வருமே நான் ஆசைப்பட்டேன். அவனுக்கு விருப்பம் இல்லை, சரி ஃபோர்ஸ் பண்ணல. உனக்கு எது வருமோ அதை பண்ணுடா, முடியலைன்னா கண்டிப்பா இதுல வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏய் பாரு, நம்ம பிள்ளைங்களை எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. படிப்பு தான் என்னைக்கும் மெயின், சரியா? அவன் படிக்கானா படிக்க விட்டுரு, சும்மா இங்க வாங்க போட்டு பாடா படுத்திட்டு இருக்காத. உன்னோட ஃபீல்டு வேற, அவனோட ஃபீல்டு வேறையாவே இருக்கட்டும், அது வரைக்கும் அவனுக்கு நல்லது. அப்பாடா ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் இந்த சண்டே எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வரணும், ஓகேவா? ப்ரொடியூஸ் உங்கள் அப்பா பண்ணுறேன்னு சொன்னதுனால ஒரு சின்ன பார்ட்டி. நானும் சண்டே வரை தான் இருப்பேன், மண்டே மறுபடியும் கிளம்பிடுவேன். இங்கே வெளிநாட்டில் ஷூட்டிங் இருக்குது, அதனால் திங்கக்கிழமை காலையிலே கிளம்பிடுவேன். காலையில் ஃப்ளைட்டுக்கு திங்கக்கிழமை வரை தான் இருப்பேன். எல்லாரும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம வீட்டில் பார்ட்டி. அம்மா நீயும் வந்துரு. ஆமாம், நீங்கள் 2 பேர் தான் டியூஷனுக்கு வந்திருக்கீங்க, மீதி 3 பேரை காணும், எங்கே போனாங்க?
சேகர், நிர்மலா, அப்புறம் மேரி அவங்களாம் எங்க போனாங்க? அண்ணே அவங்க வீட்ல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. நிர்மலா வீட்ல. அப்புறம் மேரி கல்யாண வீட்டுக்கு போயிருக்காளாம். செங்கர் தெரியல, எங்க போனானே தெரியல. சொந்தக்காரங்க வந்தா வந்துட்டு போவாங்க, அதுக்குன்னு டியூஷன் அனுப்பாம இருப்பாங்களா? இந்த மேரிக்கு என்னாச்சு? இன்னைக்கு தான் கல்யாண வீட்டுக்கு போகணுமா அவளுக்கு? வரட்டும், நாளைக்கு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு நாள் கூட லீவ் போடாம ஒழுங்கா டியூஷன் வரணும், சரியா? அண்ணே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கண்ணே. காலேஜுக்கு போறீங்களா? உங்க டீச்சர்லாம் அடிக்கவே மாட்டாங்களா? படிக்கலைன்னா கூட ஏன் படிக்க மாட்டேங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அப்புறம் யூனிஃபார்ம்லாம் கிடையாதா? கலர் ட்ரெஸ்ஸா போட்டு போலாமா? அப்படியா? காலேஜ்ல அடிக்க மாட்டாங்களா? யார் சொன்னாங்க? படிக்கலைன்னா அங்கதான் நல்லா அடிப்பாங்க. கிரவுண்ட் எல்லாம் சுத்தி சுத்தி ஓட விடுவாங்க, தெரியுமா? ஸ்கூல்லையாவது பரவாயில்ல, டீச்சர் லேசா குச்சி வச்சு லேசா தான் அடிப்பாங்க. ஆனா காலேஜ்லாம் அப்படி கிடையாது. பெரிய ஸ்டெம்ப வச்சு அட்டி பிளாசிடுவாங்க. உங்கள்ட்ட யார் சொன்னாங்க? யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா படிங்க ஸ்கூல்ல, அப்புறம் காலேஜ்ல போய் பாருங்க, அப்ப தெரியும். அம்மா தங்கச்சி, நீ தான் வேணும். ஒரு வார்த்தை கூட என்ன படிக்க விடல. நாளைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம். உன் டியூஷன் பிள்ளைங்கள நீ ஏன் பாத்துக்க, நான் அங்க எங்கேயாவது போய் இருந்து படிக்கிறேன். என்ன ரெண்டு பேரும் பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? வந்து 20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் புக் எடுக்கல. கதை பேசினா போதும், நல்லா 1/2 மணிக்கு 1 மணிக்கு பல்ல காமிச்சு பேசுவாங்க. அப்படியே பேசி லேட் ஆக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு ஓடிடலாம்ல. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, படிச்சு முடிக்காம உங்களை வீட்டுக்கு விட மாட்டேன் சொல்லிட்டேன். எனக்கு இன்னைக்கு இந்த வேலையும் இல்ல, உங்களை படிக்க வைக்கதான் எனக்கு முத வேலையே. புக்கிடுங்க. அக்கா தூக்கமே வரமாட்டுக்கு. அவங்க காலேஜில் உள்ள ஸ்டோரி எதா இருந்தா சொல்றியா? ஸ்டோரியா? சொல்லலாமே. நான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி படித்தேன், அதை சொல்லட்டுமா? எனக்கு அப்துல் கலாம்னு ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியல. அப்துல் கலாம் ஸ்டோரி, ஸ்னோ ஒயிட் ஸ்டோரிலாம் அன்றைக்கி லைப்ரரியில் போய் எடுத்து வச்சுருக்கேன், தெரியுமா? சரி, அப்துல் கலாம் பற்றி சொல்கிறேன். அப்துல் கலாம் வந்து நம்ம நாட்டோட 11வது குடியரசுத் தலைவர், தெரியுமா? அவர் 11வது குடியரசுத் தலைவர் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு விஞ்ஞானி. அவர் இந்த இந்தியாவில் ஏவுகணை இருக்குது பற்றியா? அக்கா நிப்பட்டு இந்த ஸ்டோரிலாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். 10th எல்லா ஸ்டோரியும் வந்துடும், உனக்கு தெரியும்ல. இந்த ஸ்டோரி இல்லைக்கா, வேற உங்கள் காலேஜில் இன்ட்ரெஸ்டாக ஏதாவது காமெடியா, பசங்க கிண்டல் பண்ணுறது, பிள்ளைங்க கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லுக்கா. நீ ஏன்க்கா இப்படி இருக்க? இதே உன் ஸ்டேஜில் வேற ஏதாவது பிள்ளைங்கள்ட்ட இப்படி நான் கேட்டிருந்தேன்னு வையேன், அது எவ்வளோ ஸ்டோரி வேற மாதிரி சொல்லியிருக்கும் தெரியுமா? நீ என்னடாண்ணா என்னடி இழுத்துட்டு இருக்க? நீ தானே ஸ்டோரி கேட்ட. ஏய் என்னடி குசுன்னு பேசிக்கிட்டே? மணி என்ன ஆகுது? 10:30 மணி ஆகுது. தூங்குங்க. தூங்குனாதானே காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி எடுத்து உங்களுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக வேண்டாம்? நல்லா இழுத்து மூடி பேசிட்டு கிடப்பாளுங்க. நீ போமா, கொஞ்ச நேரம் நாங்கள் பேசுவோம் தூங்குவோம், அது உனக்கு பொறுக்காதே. ஒரு டிவின்னு இருந்தால் நாங்கள் டிவியை பார்த்துட்டே தூங்கியிருப்போம். டிவியும் வைக்க மாட்டேங்க. சரி, ஆளுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுனா அதுவும் முடியாது. ஒரே ஒரு பட்டன் ஃபோன் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்குது. அப்புறம் எங்களுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட் என்ன இருக்குது? அவன் என்கிட்ட பேசுறது, நான் அவள்கிட்ட பேசுறது தான் என்டர்டெயின்மெண்ட்டு. அதையும் பேசக்கூடாதுன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் நாங்கள் பேசிட்டு தூங்கிடுவோம். நீ போய் தூக்க வரும்னா தூங்கு. இந்த 2வது உள்ளது இருக்க வாளு, சரியான வாளு, சொல்லதே கேட்காது. அது சொல்லதான் நம்ம கேட்கணும். என்னத்த சொல்ல, தூங்குனா தூங்குங்க, இல்லை விடிய சிவராத்திரி முடிச்சுட்டு இருங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் போய் தூங்க போறேன்ப்பா. ஏய் உன்ட்ட இன்னைக்கு காலேஜில் ஒன்று நடந்துச்சு, அதை அந்த ஸ்டோரி அப்படியே சொல்கிறேன். இதில் யார் மேலே தப்பு, யார் சாரி கேட்கணும் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா? இல்லை, என் ஃப்ரெண்டு இல்லை, பக்கத்தில் நடந்ததை பார்த்தேன், அவங்க பேசிக்கிட்டாங்களா, அதை வச்சு சொல்கிறேன். இந்த ஸ்டோரியை நல்லா கேட்டுக்க. இதில் யார் மேலே தப்பு நீ சொல்லணும், சரியா? ஹேய், இன்னைக்கு காலேஜில் லைப்ரரி போனேன்னா புக் எடுக்கிறதுக்கு. அப்போ அங்கே ஒரு பையன் வந்து பேசிகிட்டே இருந்தான். யார் உங்ககிட்டயா? என்ன பேசுனா? ஏய், என்கிட்ட வந்து யாரடி பேச போறா? என்கிட்ட வந்து யாராவது பேசிட முடியுமா என்ன? என்கிட்ட இல்லை, எனக்கு பக்கத்தில் நடந்த ஸ்டோரியை நான் பார்த்ததை வச்சு ஒன்று சொல்கிறேன். ஒரு பொண்ணு பாவம் புக் எடுத்துகிட்டு இருந்தா. நல்ல கருன்னு தடி மாடு மாதிரி ஒருத்தன் வந்து, ஏய் உன்ட்ட அன்னைக்கே சொன்னல, உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன், உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடு, நீ சொன்னேன் என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? உன் பின்னாடியே அலையணுமா அப்படின்னு அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு கொஞ்சம் அப்பாவினால அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்னாலா. அந்த நேரம் பார்த்து இந்த படத்தில் வர மாதிரி அந்த புக் இருக்குது பற்றியா, புக்கு ஸ்டாண்டடி பெருசாக இருக்கும் எங்கள் காலேஜில். அதை சரியா ஸ்டாண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க போல். அது கொஞ்சம் அந்த பொண்ணு மேலே தான் வந்து விழுந்திருக்கணும். பாவம் அந்த பையன் திரும்பி பார்த்ததுனால அந்த விட அவன் தாங்கிக்கிட்டான்.
அவன் நினைச்சிருந்தா அங்கேருந்து விலகி போயிருக்கலாம், அந்த பொண்ணு மேலே கூட விழுந்திருக்கலாம். ஆனால் அவன் இப்படி பண்ணலை. பார்த்துட்டு அந்த இது அப்படியே அவன் மேலே விழுந்துதா, அவன் அப்படியே அந்த பொண்ணு மேலே விழுந்துட்டான். அப்படியா? அப்புறம் அப்புறம் காலேஜில் சூப்பர் சீன் நடந்திருக்கு போல இருக்க. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? ஐயய்யே, என்னடி ஒரு பையன் ஒரு பொண்ணு மேலே விழுந்துட்டான், அந்த ரேக்கு விழுந்துட்டுன்னு சொன்னா ஐயையோ அப்படியான்னு கேட்பேன்னு நினைச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறேன். சே, நீ ஸ்கூலில் ரொம்ப கெட்டு போயிட்ட போல இருக்கு. ஆமாம், நான் ஸ்கூலில் போய் ரொம்ப கெட்டு போயிட்டேன். ஃப்ரிட்ஜ் வாங்கி என்ன வை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். யாடா இவ சொல்லு. அதுக்கப்புறம் என்ன நடந்து? அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணா? அந்த பையனை அடிச்சாளா இல்லை என்ன ஆச்சு? அது எப்படியே அந்த பொண்ணை அடிக்க முடியும்? அந்த பொண்ணுக்கு மேலே விழக்கூடிய அடியை அவன் தாங்கிக்கிட்டான், அதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த பையனை எப்படி அடிக்க முடியும்? ஆனால் ஒன்று, எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு சாரி தேங்க்ஸ் கூட சொல்லலை. சரியான கூறுகட்டவளாக இருப்பா போல. என்ன ஜென்மமோ, கேடுகட்ட ஜென்மம். ஒருத்தங்க நமக்காக நமக்கு மேலே இவ்வளோ அடியை அவர் தாங்கிக்கிட்டாரே, ஐயோ பாவம்னு சொல்லி ஒரு சாரி இல்லை ஒரு தேங்க்ஸ் கூடவா சொல்ல முடியாது? கிரிக்கி நானா இருந்தா இப்போ அந்த இடத்துல நடக்கிற விஷயமே வேற. சரிம்மா? என்ன என்ன நீ இருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஆமாம், உன்கிட்ட சொல்லிட்டா அப்படியே அம்மாட்ட போய் வத்தி வச்சிருவா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இப்படி ஒரு சுச்சுவேஷன் மட்டும் எனக்கு அமைஞ்சு இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லுவேன், நம்பர் கேட்பேன், அப்படியே பேச ஆரம்பிச்சு லவ் பண்ணிடுவேன், அப்புறம் கல்யாணமும் பண்ணிடுவேன். உன்ன மாதிரி தச்சு கிடையாதுண்ணா. பொருள் யோசிக்க வேண்டாமா? இதுவே நானாக இருந்தேன்னு வையேன், சார் நீங்கள் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களை என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். அவன் இந்த காலத்தில் தனக்கு அடிபட்டுறக்கூடாது, தனக்கு பேர் கட்டக்கூடாதுன்னு ஒதுங்குவான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, பாவம் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அடிபடக்கூடாதுன்னு நினச்சி எனக்கு ஒரு அடியை நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களே, பெரிய விஷயம் சார், ஹேண்ட்ஸ் ஆஃப், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். முடிஞ்சால் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட் வச்சுருப்பேன். அப்போனா அந்த பொண்ணு சாரி கேட்கணும்னு சொல்கிறியா? ஆமாம், இதுவே அவளுக்கு மூக்கா மண்டையில் எதுவும் பட்டு உயிர் போயிருந்தா என்ன செஞ்சிருப்பா? பாவம், அவர் அடுத்தவங்க கஷ்டத்தை கூட நமக்கு வந்தால் போதும்னு சொல்லி இதை ஏந்திக்கிறது எவ்வளோ பெரிய மனசு. அதுக்கெல்லாம் ஒரு தனியே மனசு வேணும். கூறு கட்டவ, அறிவு கட்டவ, மண்டல அவளுக்கு ஒன்று இருந்திருக்காதா இருக்கும், படிப்புன்னு இருந்திருப்பாளா இருக்கும். இது காமனாக ஒரு விஷயம். இது கூட தெரியாத ஒரு கூமுட்டை இருக்குது, கூமுட்டை உங்கள் காலேஜில். ஏய், தேவையில்லாம பேசாத. உன்னை ஒரு சொல்யூஷன் கேட்டா அதுக்கு பதில மட்டும் சொல்லு. கூமுட்டா அப்படி இப்படிலாம் ஒன்றும் பேச வேண்டாம். ஆமாம், உனக்கு ஏன் கோவம் வருது? நான் ஒன்றும் ஒன்றும் திட்டலையே, அந்த பொண்ணை தானே திட்டினேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் ஒன்றும் டென்ஷன் ஆகலை, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்க போகிறேன். அவளை திட்டினா இவளுக்கு ஏன் கோவம் வருதா? சரி, தூக்கம் வருது எனக்கும், சாம தூங்கிடுவோம். சே, நம்ம பண்ணது தப்போ? பாவம், கை என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே. நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் வேறு இருக்குது. இந்த நேரம் இப்படி ஆயிட்டேன். நாளைக்கு பார்த்தா ஒரு தேங்க்ஸு சாரி ஏதாவது சொல்லணும்.